அனைவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். என்னுடைய பேர் ஜெகநாத பூபதி. விஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கவர்மெண்ட் சைடில், ரெவன்யூ சைடில். எனக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அது எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஓவராக நான் அதை வச்சு கொண்டாடுவேன். சின்ன விஷயத்தை ஒரு சின்ன சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தால் கூட என்னால் அதை ஜீரணிக்கவே முடியாது. அப்படியே டவுன் ஆயிடுவேன். என்னால் முடியாது. என் வீட்டில் என் சின்ன குழந்தைக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக நான் எந்திரிச்சு அவனை பார்த்துக்கிட்டு இருப்பேன், பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படியே தான் இருக்குது எனக்கு நிலமை. ஆனால் மகிழ்ச்சி வந்தால் மட்டும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன். வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு என்ன பரவச நிலை தேவையோ அந்த தேவையை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்தது. இந்த துன்பம்னு ஒன்று வந்தால் நம்ம ரொம்ப சோர்வாயிடணும் அப்படின்னு. இன்பமும் துன்பமும் ஒன்று தான், ரெண்டையுமே சகஜ நிலைமையை எடுத்துக்கிறேன்னு. எல்லாமே இன்பமும் துன்பமும் மனம் சம்மந்தப்பட்டது தான், அது இயற்கை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது சம்மந்தமாக தேடல் இருந்ததப்போ உமர் பாருக் ஐயாவுடைய அவரை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அவருடைய மெத்தடுகளை உமர் பாருக் ஐயாவுடைய மெத்தடில் ஃபாலோ பண்ணுறப்ப அவர் மனதை பற்றி பேசுகிறப்ப ரொம்ப மனதை பற்றி அவர் பேசுகிற மாதிரி இருந்தது. கடைசியில் ரெஃபர் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ரெஃபரன்ஸை கொடுத்தாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ பார்க்கலாம். இந்த கொரோனா சமயத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். மரண பயம் அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்லாம் சந்தித்தேன். அப்போது அவர் பார்த்துட்டு எப்படியாவது இது நம்ம இங்கே போய் கண்டிப்பாக சேரணும், இங்கே வந்துடணும், இந்த இடத்துக்கு எப்படியா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபாஸ்ட் 2 இயர்ஸாக அது என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சி இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்தவுடனே அகத்தில் எந்த வேலையுமே இல்லை, எந்த வேலையுமே கிடையாது. அதை நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வெளியில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. அதனால் எனக்கு ஐயா மாதிரி பெருசாக இந்த பரவச நிலை கிடச்சதுனால நான் பெருசாக நான் இது பண்ணல. இதே நார்மல் பொசிஷனில் இருந்து அப்படியே இதை ஏற்றுக்கிட்டு இப்போ ஒரு தெளிவான ஒரு மனநிலைமையோடு இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேகவண்ணன் நீ நைட்டில் நல்லா தூங்கிடுற. இது மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் தூங்காமலாம் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஈஸியாக ரெக்கவர் ஆகி வரப்போகிறோம். இதே மாதிரி நார்மல் லைஃப்பை நம்ம எல்லா பேரும் இங்கே சந்தித்து லைஃப்பில் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.